அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்கள் வருடம் வருடம் இதைத்தான் செய்கிறீர்களா? முதலில் இதை நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்து பாருங்கள், நிச்சயம் அடுத்த வருடம் எதிர்பாராத பல முன்னேற்றம் ஏற்படும். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்பு என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறை என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றி செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடி பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்கள் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய ஒரு நாளாதான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அமைஞ்சிருக்குது. இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி பெருக்கு ஆடி மாதத்தில் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்வது உண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணிய நாளாகும். அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடுகிறோம்? கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. அதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவதுண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18இன் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம் என்பதால் இது விவசாய நேரமாக அமைகிறது. இது விவசாய வேலைக்கு முக்கியமான ஒரு நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அப்படி இந்த நாளில் வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் காவிரி ஆற்றிற்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் என்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடி பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடி பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தாங்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்மணிகளுக்கு தாலி பெருகி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. எவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி பெருக்கான 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி 18ஆம் பெருக்க பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் மகர ராசினியர்களான நீங்கள் என்ன செய்தால் புண்ணியம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று பார்க்கும்போது, ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடி பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசியை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசியையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடி பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடி பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை
சென்றடையும். அந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு இருமடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடிப்பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நேர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நாளாகவும் இந்த ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கு கொடுக்கும். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கு ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். அதேபோல் கன்னியா பூஜை இன்றைய நாளில் செய்வது வழக்கம். நீர்நிலைகளில் கரைகள் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களிவடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். அதே போல சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதங்கள் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் என்பது நம்பிக்கை. அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களில் மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் இந்த ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமாக மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஆடிப்பெருக்கு ஏன் நாம் கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமை நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களில் விதை விதைப்பார்கள். இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி ஆறில் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள். ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆடி 18ஆம் பெருக்கான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆறில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வணங்குவார்கள். நீர்நிலைகளில் கரைகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த நாளில் முக்கிய அம்சமாகும். பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி தாலி பெருக்கு செய்வார்கள். மேலும் சிலர் நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பார்கள். மேலும் மஞ்சள் சாதம் போன்றவை செய்து சாப்பிடுவார்கள். இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு பெருக்கு என்றாலே பெருகும் என்று அர்த்தம். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் எது செய்தாலும் அது 2 மடங்கில் இருந்து பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி மனை அல்லது நிலம் வாங்கக்கூடியவர்கள் மேலும் மேலும் அவை பெருகும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் மங்கள பொருட்களான உப்பு மற்றும் மஞ்சள் வாங்குவது உங்களுடைய வாழ்வில் செல்வ வளமும் சகல சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்க வைக்கும் என கூறப்படுகிறது. அதே போல கூடுமான வரைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சிறு தொகையை இன்றைய நாளில் அவர்களிடம் கொடுப்பதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து அந்த கடனை அடைப்பதற்கான வழி பிறக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களால் இயன்ற யாராவது ஒருவருக்கு நீங்கள் உணவு தானமோ அல்லது ஏதாவது ஒரு தானம் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் பெருகும். இந்த புண்ணியம் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறையினரையும் சாரும் என்பதை தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும்
மகர ராசினியர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இன்றைய வாங்கும் கடன் மென்மேலும் பெருகும் என்பதால் கடன் வாங்குவதை தவிர்த்து உங்களால் இயன்ற புண்ணிய காரியங்களை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகராசியில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்தை பார்வையிடுவதன் மூலம் தைரியமும் செயல்களில் நேர்த்தியும் இருக்குங்க. சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் சனி ராகுவினுடைய தீமை குறையும். வெளிநாட்டு வேலை பயணம் முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வரவை விட செலவுகள் அதிகரிக்கலாம். கடன் வாங்க நேரிடலாம். கூடுமான வரைக்கும் இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்கு. வரவை விட செலவுகள் அதிகரித்தாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாகவே அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளிடம் சற்றே கவனத்தோடு இருப்பது நல்லது. ஒரு கவலை உங்களுடைய மனதை அரித்து கொண்டே இருந்தவை இந்த தருணங்கள்ல அந்த கவலைகள் நீங்கி குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தொழில் போட்டிகள், மன அழுத்தம் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குடும்ப பெண்மணிகளுக்கு மனபாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வயதானவர்களுக்கு உதவுங்க. சனி ராகு தோஷம் நீங்க பூஜை அறையில் கூடுதல் விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.